ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் மன ரம்யமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. Glory to God. கிருபை உங்களுக்கு பெருகணும், சமாதானம் பெருகணும். கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நாம் நிற்கிறது தேவனுடைய சுத்தமான கிருபை. அந்த கிருபை நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று மாத்திரமல்ல, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஏனென்று கேட்டால் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த சமாதானமும் கிருபையும் எப்படி பெருகுகிறது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. அது மாத்திரமல்ல, இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய், நாம் எல்லாரும் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதனாலே? தேவன் நம்மை அழைத்த அழைப்பினாலே, மகிமைக்கும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிறவைகள் என்ன? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அது நமக்கு கிடைக்கும் போது என்ன நடக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தருவதல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு நாங்கள் தப்பி தெய்வீக மார்க்கமாய் கடந்து செல்ல கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும் சுவாமி. உம்மை அறிகிற அறிவினாலே அவை பெருகட்டும். எங்களுடைய அழைத்த அழைப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு அளிக்கிறது என்று அறிந்து கர்த்தரை துதிப்போம். God bless you abundantly again and again and again and again. Amen.